போராடாமல் உரிமை பெற முடியாது. போராளிகள் தோற்றதாக வரலாறு கிடையாது. உங்கள் கண்ணுசாமி என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை உறவுகளே, கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக பட்டியல் மாற்று சம்பந்தப்பட்ட களமிறங்கி போராடும் அந்த போராட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டேன். காரணம், கடந்த ஆட்சியிலே 5 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முழுவதும் போராடினோம். பலமுறை தமிழக அரசை நாடினோம். பலமுறை மத்திய அரசு மாநில அரசுக்கு பட்டியல் மாற்றம் சம்பந்தமாக பரிந்துரை செய்தது. ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் பட்டியல் மாற்றம் செய்து கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஆகவே இவர்களிடம் மீண்டும் மீண்டும் நாம் களமிறங்கி போராடி கொண்டிருப்பது வீண் விரயம் என்பதை புரிந்து கொண்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஓசியில் ஓட்டு வாங்கிட்டு போலான்னு இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கடந்த தேர்தல் முடிவு செய்து விட்டது. ஆகவே அன்று நான் 6 மாதத்திற்கு முன்பாக இறுதியான ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். ஆட்சி மாற்றம் வந்தால் ஒழிய பட்டியல் மாற்றம் வாய்ப்பு கிடையாது என்று. இப்பொழுது ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. ஆட்சி மாற்றம் வந்தால் காட்சிகள் மாறும். அந்த அடிப்படையிலே மீண்டும் பட்டியல் மாற்ற பணிகளை கையில் எடுப்பதற்கு சரியான நேரத்தை தேர்ந்து செய்துள்ளோம். காலத்தை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் காணொலியில் வசனம் பேசிக்கிட்டு பட்டியல் மாற்றம் என்று சொல்லிக்கிட்டே போகலாம். அது வீண் விரயம். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்பொழுது வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களிடம் கோரிக்கை மனு கொடுப்பதற்காக தனி ஒரு அமைப்பாக கண்ணுசாமி போகுவதை விட, கண்ணுசாமியை சார்ந்தவர்களை அழைத்து செல்வதை விட, மக்களை திரட்டி நம்மளுடைய கோரிக்கைகளை அரசின் செவிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முடிவு எடுத்து நம்மளுடைய புதிய ஆட்சியிலே முதல் போராட்டம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாக அந்த போராட்டம் மாபெரும் ஒரு உண்ணாவிரதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய, உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கிறது வெறும் போராட்டம் இல்லை. இது ஒரு புரட்சி. இது ஒரு சமூக புரட்சி. நம்ம இனத்தின் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திலே கண்ணுசாமியோ இல்லை கண்ணுசாமியை சார்ந்தவர்களோ ஒரு 500 பேர் 200 பேர் 300 பேர் கலந்து கொள்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. பட்டியல் மாற்ற இயக்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுடைய உழைப்பும் பொருளாதாரம்தான் வீணாகும். ஆகவே இந்த போராட்டத்தை இது மேலாவது இப்பொழுது சரியான நேரம், இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே புதிய ஆட்சியில் நம்மளுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக பரிசீலனை செய்யப்படும். பரிசீலனை செய்து இவர்கள் மத்திய அரசுக்கு அனுப்பினார்கள் என்று சொன்னால் மாநில அரசு மத்திய அரசுக்கு எப்பொழுதும் மத்திய அரசு செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. நான் அரசியல் ரீதியாக என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். 6 மாதம் காலமாக நான் சும்மா இல்லை. அரசியல் தலைவர்களை எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இருக்க வேண்டிய பணிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக உள்ள
சகோதரர்களையும் பேசி இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையான இதை நீங்கள் நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும். கடந்த 60 ஆண்டு காலமாக தீய சக்திகள் ஆட்சி செய்த பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்ப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே சமூக நீதி என்பது அனைத்து மக்களுக்கும் உள்ள அவர்களுடைய உரிமையை அவர்களுடைய கோரிக்கையை செய்து கொடுக்க வேண்டும் என்பது எடுத்து கூறியுள்ளேன். அவர்களும் ஒரு 6 மாதத்திற்கு சாதிய பிரச்சனைகளை இப்பொழுது கொண்டு வர வேண்டாம். காரணம், நிர்வாக சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதற்காக ஒரு 6 மாதம் காலம் கொடுங்க, நேரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றோம். இதை ஏன் நான் வெளிப்படுத்தவில்லை, காணொலியில் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால், ஏறக்குறைய 200 அமைப்புகள் இருந்த போதும் தேர்தலுக்கு பிறகு அந்த அமைப்புகள் எங்கு சென்றது என்பது தெரியவில்லை. நாம் பெரிய தலைவர்கள் இந்த சமுதாயத்தை அப்படியே தூக்கி தலையில் வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்ச தலைவர்கள் எல்லாம் இன்று சொல்கின்றேன், நான் சில விஷயங்களை ஓப்பனாக காணொளி மூலமாக சொல்ல தயாராக இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தூக்கி பிடிக்கின்ற அந்த தலைவர்கள் எல்லாம் பட்டியல் மாற்றத்திற்கு எதிரானவர்கள். காரணம், பட்டியல் மாற்றம் அடைந்துவிட்டால் இந்த சாதிய அரசியல் செய்ய முடியாது, நம்ம சம்பாதிக்க முடியாது என்ற ஆழமான சிந்தனையில் உறுதியான முடிவில் இருக்கிறாங்க. அவர்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஆக நம்மளுடைய உரிமைக்கு நாம் போராட வேண்டும். அந்த முடிவை நாம் கையில் எடுக்கணும். இதற்கிடையிலே நம்மளுடைய சமூக அமைப்புகளில் ஒன்றான தேவேந்திர சேனா அந்த அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் சேகர் ஐஆர்எஸ் வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்துள்ளார். அந்த வழக்கு கடந்த 3ஆம் தேதி வந்தது. 6 வாரத்திற்கு அந்த தள்ளி போட்டு உள்ளது. கோர்ட்டு வழக்கு என்பது இறுதி முடிவு என்ன என்பதை நான் இப்பொழுதே கூறுகின்றேன். இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. ஆகவே இது அரசாங்கம் தான் தீர்வு செய்ய வேண்டும் என்று கை கழுவிடுவாங்க. இதுதான் நீதிமன்றம். நியாயங்களை எடுத்து பரிசீலனை செய்வதற்கு, அரசாங்கத்துக்கு அறிவுரை செய்வதற்கு இப்போ உள்ள நீதிபதிகள் தயாராக இல்லை. காரணம், அவர்களுக்கு சில பிரச்சனைகள், உண்மையை பேச முடியாது. ஆகவே அந்த கோர்ட்டில் இருக்கிற அந்த வழக்கிற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே இந்த 6 வார காலத்துக்குள்ளாக மக்கள் சக்திகளை ஒன்று திரட்டி சென்னையிலே ஒரு மாபெரும் ஒரு உண்ணாவிரதம் நடத்த பட்டியல் மாற்றம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அந்த உண்ணாவிரதத்திலே பட்டியல் மாற்றத்திற்கு ஆதரவாக உள்ள சர்வ கட்சி தலைவர்களையும் அழைத்து ஒரு நாள் முழுவதும் நடக்கும். இவ்வளவு நாங்கள் செய்ய வேண்டியது. இதையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் பண்ணிடுவோம். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்பதற்கு, எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று எடுத்து காட்டுவதற்காக மக்கள் சக்தி ஒன்று சேர்ந்தால் ஒழிய கண்ணுசாமி அல்ல, எந்த கொம்பன் வந்தாலும் பட்டியல் மாற்றம் அடைய முடியாது. மக்கள் சக்தி ஒன்று திரண்டால் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நாம் கோரிக்கையை வென்றெடுக்க முடியும். ஆகவே இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு கண்ணுசாமி கூப்பிட்டா ஒரு 500 பேர் வருவாங்கங்கிறது அது வேறு. கண்ணுசாமிக்காக அந்த கூட்டம் கூடக்கூடாது. அந்த 500 பேரையும் தாண்டி 5000 பேர் கூடணும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் இந்த கோரிக்கையிலிருந்து வலுவாக இருக்கின்றது, தெளிவாக இருக்கின்றது, உறுதியாக இருக்கின்றது. ஒரு சிலர் இதில் உடன்பாடு இல்லாதவர்கள் குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்திற்குள்ளாக சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில்
ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். ஆகவே இன்று தமிழகத்தில் இருக்கின்ற சமூக அமைப்புகள் 200க்கும் மேற்பட்ட அமைப்புகள், அந்த 200 பேர் ஆளுக்கு 10 பேரை கூட்டிட்டு வந்தாலே அங்கே 5000 பேர் கூடிடும். ஆக இந்த சமுதாயத்தின் பெயரை சொல்லி நீங்கள் சமுதாய அமைப்பு வைத்து நடத்துகின்ற அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் உங்களிடம் மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்வதெல்லாம், சமுதாய அமைப்புகளை வைத்துக்கொண்டு சமுதாய பிரச்சனைகளை கையெழுக்காமல் நாம் இப்பொழுது நடத்துகின்ற இந்த பட்டியல் மாற்றம் என்பது ஒரு போராட்டமே அல்ல, இது ஒரு புரட்சி. இந்த புரட்சி வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு காலகட்டம். ஆகவே இந்த புரட்சியை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக அமைப்புகள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியுங்கள். நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினால் அதில் நான் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆக இந்த போராட்டத்தை கையில் எடுக்கின்ற பட்டியல் மாற்ற இயக்கம் பேர் வாங்கிட்டு போயிடும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பட்டியல் மாற்ற இயக்கம் என்று சொன்னாலே பட்டியல் மாற்றத்துக்காக கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து போராடிய ஒரு இயக்கம். நான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று 10 கோரிக்கையை வச்சுட்டு ஒரு கோரிக்கை அதில் சேர்த்து ஒன்லி பட்டியல் மாற்றம் அடைவதற்கு மட்டுமே பல போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்திய ஒரு இயக்கம் தான் பட்டியல் மாற்ற இயக்கம். இவர்களுக்கு இந்த இயக்கத்திற்கு வேற எந்த கோரிக்கையும் கிடையாது, எந்த கோரிக்கையிலும் தலையிட மாட்டோம். காரணம், நிறைய அமைப்புகள் இருக்கின்றது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கை எடுத்து போராடுங்க, அதில் நாங்களும் வந்து கலந்துக்கிறோம், நாங்கள் எடுக்கின்ற போராட்டத்தில் நீங்களும் வந்து கலந்துக்குங்க, இதுதான் சரியாக இருக்கும். ஆகவே உறவுகளே, இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கிற்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக மக்களுடைய மனநிலையை மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கும் தமிழக அரசினுடைய முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அளவிலே அந்த போராட்டம் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 5000 பேர் தரணும்னா உங்களுடைய வரலாறு மாறும். வரலாறை மாற்றி அமைக்க வேண்டும் சொன்னால் நாம் களமிறங்கி போராட வேண்டும். வாட்ஸ்அப்பில் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு வசனம் பேசிக்கிட்டு இருப்பதை விட ஒரு நாள் அர்ப்பணியுங்கள், ஒரே ஒரு நாள் அர்ப்பணியுங்கள். இன்று நீங்கள் யாரை ரொம்ப பெரும்பாலும் வந்து அதிகாரி வர்க்கங்கள்லாம் அந்த சமுதாயத்தை மறந்துவிட்டது என்று சொல்கின்றீர்கள். தவறானது. என்னிடம் எண்ணற்ற அதிகாரி வர்க்கங்கள் என்னோட பயணம் செய்கிறாங்க, எங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில இதில் போராட்டங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவர்களெல்லாம் நம்மளோடு இணைந்து இந்த சமூக விடுதலைக்காக போராடுவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த தருணத்தை சரியான முறையில் நாம் கையாள வேண்டும், பயன்படுத்த வேண்டும். ஆகவே நடக்க இருக்கின்ற அந்த உண்ணாவிரதத்தில் என்ன உங்களுடைய கருத்துக்களையும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய சமூக ஆர்வலர்களும் உங்களுடைய தனி ஐடியில் நீங்கள் வந்து பதிவு செய்யணும். அப்பொழுதுதான் நாங்கள் இதை தைரியமாக எடுப்போம். மக்கள் சக்தி ஒன்று கூடினால் வேற எந்த சக்தியாலும் ஒன்று செய்ய முடியாது என்பதை மனதில் கொண்டு 1 கோடி தேர் எழுப்போம், உறவுகளாய் நாம் இணைவோம், பட்டியல் மாற்றம் வென்றெடுப்போம். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். இதை நிச்சயமாக இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். பருவ காலத்தை விட்டு பயிர் செய்வது அழிவுக்கு சமம் என்பதை நான் புரிந்து கொண்டவன். ஆகவே சரியான நேரத்தில் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கின்றோம். அத்தனை அமைப்புகளும் சென்னையிலே இருக்கின்ற 7 லட்சம் தேவேந்திரர்களுடைய சொந்தங்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து இருக்கும் உங்கள் கண்ணுசாமி, பட்டியல் மாற்ற இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். வணக்கம்.